சார் இதற்கிடையில் ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் பேசியதா செய்தியெல்லாம் வந்துச்சு. நேற்று செல்வ பெருந்தகை அவர்களும் அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிருந்தார். இன்னைக்கு மறுபடியும் செய்தி வந்திருக்கு சார். ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசினாராம். பேசினப்ப விஜய் அவர்கள் சொன்னாராம், நாங்கள் இது மாதிரி எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஐஆருக்கு எதிராக ஒத்த கருத்துள்ள எல்லா கட்சியும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கா. அதுலேயும் முக்கியமானது இன்னொரு செய்தியிலேயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த கூட்டணி விவகாரம், நமக்கு என்னென்ன பஞ்சாயத்து இருக்குது, தொகுதி பங்கீடு, இதை பற்றியெல்லாம் அந்த குரூப்பில் விவாதிக்க போகிறாங்களாம். அதுக்கு தலைவர் யாருன்னு தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போ இதுலேருந்து நியூஸ் யார் கொடுத்தாங்கன்றது தெரியுதா? யோ, இப்போ ஒரு தேசிய கட்சி இப்படி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும். சோடங்கர், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த சட்டசபை தலைவர் ராஜேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க. சும்மா இப்போ நம்ம கூட தான் ஆஃபீஸில் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஆஃபீஸ் எப்படி நடத்துறது வாட்ஸ்அப் குரூப்லேயே முடிவு பண்ணுறான். யாராவது ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குவோம். அதை மாதிரி யாராவது தொகுதி பங்கீட போய் வாட்ஸ்அப் பேசுவாங்களா? இது ஒரு நியூஸ்ன்னு அதில் வந்திருக்குன்னா பிளான்ட்டுன்னு தெரியுதா? இன்னொன்று மீண்டும் மீண்டும் இந்த தாவேக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியின் பேர் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது. கவனிக்கிறீர்களா? சமீபமாக அந்த ஒரு வாரமாக பிரவீன் சக்கரவர்த்தி வார்த்தை கேட்டுக்கே இருக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்போட தலைவர் அப்படின்னா என்ன மீனிங்? அதுக்கு அட்மின். மீண்டும் மீண்டும் பிரவீன் சக்கரவர்த்தி பேர் வருகிறது தெரிகிறதா? இது பிரவீன் சக்கரவர்த்தியும் ஆதவும் சேர்ந்து செய்யக்கூடிய பிளான். பலமுறை ஆதவ் யார், ஆதவோட ரோல் என்னன்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது தப்பித்தவரை கூட விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்று விடக்கூடாது. இதுதானே அஜெண்டா. அப்போ விஜயை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி மீண்டும் மீண்டும் விஜய்க்கு காங்கிரஸ் வந்துவிடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவது இல்லையா? அந்த நம்பிக்கையை எப்படி ஏற்படுத்துவீர்கள்? விஜய்க்கு அரசியலை இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி அணுக வேண்டும்ன்றது நீயே இப்போ இங்கே வந்த பிறகு தான் கற்றுக்கிட்டு இருக்கிற. ஜென்ரலாக எல்லாரும் பேப்பரில் வந்துச்சு, பிள்ளையே வந்துருச்சு அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இந்த பேப்பரை இவங்களே இந்த நியூஸை கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் விஜய்கிட்ட காட்டுறது. என்ன பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நமக்காக. ஓ, வாட்ஸ்அப் குரூப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்று விஜய் நினைக்கக்கூடும் அல்லவா? அப்போ விஜயை கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்ப வச்சுக்கிட்டே இருந்தா லாஸ்ட் மினிட்ல தனியாக இறக்கி விட்டா திமுகக்கு வசதி தானே இது. அது தானே ஆதரவு செய்வார். இது இந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண மேட்டரை எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ்குமார் சொல்லியிருக்க மாட்டார். என்ன ஏன்டா அந்த குரூப்பில் சேர்த்திங்க, ஏற்கனவே 30 குரூப்பில் இருக்கிறேன் என்று தான் அவர் நினைத்திருக்கக்கூடும். கிரீஷ் சோடன்கர் தினமலரை அழைத்து இதை சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. செல்வ பெருந்தகை அவர்கள் வேறு அந்த குரூப்பில் இருக்காராம். செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. நீ அதே பேஜில் தினமலர் எடுத்துக்கிட்டேன்னா மேலே இந்த நியூஸ் இருக்குது, கீழே செல்வ பெருந்தகை சொன்ன கதை இருக்கிறது. செல்வ பெருந்தகை என்ன கதை சொன்னார் நேற்று? பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை, நானும் இங்கே தலைமையிட்ட கேட்டேன், அவங்க எதுவும் சொல்லலை, கூட்டணின்ற முடிவுக்கு இன்ன வரைக்கும் போகல அப்படின்னு சொல்லி சொன்னேன். திமுகவோட வலிமையாக இருக்கும் எக்கு கோட்டைன்றாரு சார் சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. அதனால் இவர் கதை சொல்லி தலைவர் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இவர் இப்போ தான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் தூரத்தை அடையிறதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வேணும். உங்ககிட்ட 900 மில்லி தான் பெட்ரோல் இருக்குது, எங்ககிட்ட 100 மில்லி இருக்குது. எங்ககிட்ட 900 மில்லி இருக்கே, நாங்கள் போய் அந்த இடத்துக்கு சேர்ந்துருவோம்னா உங்களால் சேர முடியாது. இந்த 100 மில்லி வேணும். அந்த 100 மில்லி தான் காங்கிரஸ். இப்படி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை, இது லாஜிக்காக இருக்குது சார். நான் இதான் கேட்கணும்னு நினச்சேன். அவர் சொல்கிறபடியே அவர் 100 ml தான். அப்போ அது திரு விஜய் அவர்கள் காங்கிரஸை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. குறிப்பாக பீகாருக்கு அப்புறமா அவங்க கிட்ட பெரிய வலிமை இல்லை போல இருக்கு. ஸோ இந்த வெறும் 100 ml தாவேகாவோட ஜாயின் பண்ணும்போது என்ன பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்போம்? 200 ml ஆகும். ஆனால் 1 லிட்டர் ஆகுமா? ஆக போகிறது 100 ml 900 ml ஜாயின் பண்ணாதான் 2 பேருக்கும் பிரயோஜனம். இன்னொரு 100 ml சேர்ந்தா மோந்து போகிறதுக்கு தான் யூஸ் ஆகும் அந்த பெட்ரோல். என்ன சார் டிவிக்கு 100 ml 900 ml சார் நியூஸ் வந்திருக்கு சார். அதாவது 1996 64 வாங்கினாங்களாம் அடிச்சு பிடிச்சி காங்கிரஸ். ஆனால் 0 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. 2011 63 இடங்கள் வாங்கியிருக்காங்க, 5 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. டெபாசிட்டை வேற ஒரு இடத்துல லூஸ் பண்ணியிருக்காங்க. 2016 41 இடங்கள் வாங்கி 8 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. 21 25 இடங்கள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட வலிமை இவ்வளோதான். திமுகவை பொறுத்த வரைக்கும் அனதர் ஃபெதர் இன் கேப். தாவேகாவோட லட்சியம் என்னன்னா முதலமைச்சர் ஆகணும். 2.5 வருஷம் முதலமைச்சர் கேட்டார். அப்படி இருக்கும்போது அந்த பேலன்ஸ் எப்படி சார் உருவாகும்? பேலன்ஸே உருவாகாது, பேலன்ஸே இல்லை. காங்கிரஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அவங்களோட இருத்தலை தக்க வைக்கிறதே பெரிய சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து ஒரு 18 எம்எல்ஏக்களை பொது வைத்திருக்கிறார்கள். இந்த 18 எம்எல்ஏக்களை அதிகப்படுத்துவதை காங்கிரஸ் விரும்புமா, இல்லை 60 சீட்டில் போட்டிக்கிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றால் போதும் என்பதை காங்கிரஸ் விரும்புமா? சிம்பிளான லாஜிக் சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம்.
திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, காங்கிரஸுக்கு திமுக தேவை, அவ்வளோதான். ஆனா பேச்சு பேசுகிறாங்களே, காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு, அந்த நிலைமையில் திமுக இல்லை. கன்னியாகுமரி, திருநெல்வேலியிலெல்லாம் கணிசமாக வாக்கு வச்சுருக்காங்க. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியும். காங்கிரஸ் ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனால் திமுகவை தோக்கடிக்கிற வலிமை காங்கிரஸுக்கு இருக்குது சில தொகுதிகளில். அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க்கை திமுக எடுக்குமா? அவ்வளோதான். ஸோ எடுக்க மாட்டாங்க. அப்போது ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோட வந்துச்சுன்னா ஓட்டை பிரிக்கிறாங்க, திமுகவை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு காரணியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். விஜய் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? சில பல எம்எல்ஏக்கள் அவர் கையில் இருப்பாங்களா? இங்கே பாருமா, நீங்கள் நடைமுறை சாத்தியங்களை அலசி ஆராயும் கட்சி தானே இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். மல்லாக்கப்படுத்து கனவு காணும் கட்சிக்கு இதை பற்றியெல்லாம் என்ன கவலை? அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி 26% ஓட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் வந்தோன்னு 42, அவ்வளோதான். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது கூட எது காங்கிரஸ் கூட்டணிலாம் பேசிக்கிட்டு தனியாகவே நின்று முதல்ல என்ன பேசிகிட்டு இருக்காங்க தாவேக்கலன்னு சொல்லிட்டா? அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் இருக்கீங்களா? காங்கிரஸ் வந்துடும், பின்னாடியே விசிக்கு வந்துடும், கூடவே லெஃப்ட் வந்துடும். எப்பப்போ வரும்? வருது இல்லைங்க, அதுக்கான அறிகுறி இல்லை. ஏதோ தினமலர் நியூஸ் வந்துருக்குல்ல, இதுதான் நடந்துகிட்டு இருக்காங்க. இதை உட்காந்து இப்போ நம்ம டீப்பாக டிசைட் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம்ல, எப்படி வரும் காங்கிரஸ், எதுக்கு வரும்? ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேசிய அளவில் அமைத்த கூட்டணியை உடைக்க ஒரு தேசிய கட்சி விரும்புமா? அப்படி உடைக்கும் நிலையில் அந்த கட்சி இருக்கிறதா? சிம்பிள் லாஜிக். ஃபாரின்லலாம் மீட் பண்ண போகிறாங்களாமே திரு விஜயும் ராகுலும் சேர்ந்து. என் உள்ளூரில் மீட் பண்ண ஆகாதா? இன்னொன்று, இங்கே திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுங்கள் என்று சேர்த்து பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா முடியாதா? டீல் அது இருக்கும்ல. டார்ச் லைட் கட்சிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒன்று கொடுங்களேன். கொடுக்கவும் செய்வாங்க, அவங்களால கொடுக்க முடியும். என்ன கொடுக்க முடியும்? விஜயால 60 சீட்டு கொடுக்க முடியும், 70 சீட்டு கூட கொடுக்க முடியும். சார் அமைச்சரவையில் பங்கு கொடுக்குறேன். எப்பா நீங்கள் அதுக்கு ஆட்சி அமைக்கணும்ப்பா. இல்லை அதுதான் சார் இந்த கணக்கை இப்போ நான் சொன்னேன்ல, எப்போல்லாம் அடம் பிடிச்சி 60க்கு மேலே வாங்கியிருக்காங்களோ அப்போல்லாம் ரொம்ப மோசமாக சிங்கிள் டிஜிட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் சிங்கிள் டிஜிட் அதை பார்க்குறீங்க. நீங்கள் 2021 25 சீட்டில் 18 வின் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த வாட்டி 60-70 கொடுத்தா கூட 40-50 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திமுக நினைக்குதான் உங்களுக்கு கம்மியாக கொடுத்தாதான் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்மியாகவே வாங்கிக்கங்க அப்படின்னு. ஸோ காங்கிரஸுக்கான இலக்கு நாட் 26, 29, 99க்கு மேலே வாங்கி காட்டணும். இன்னைக்கு லோக்சபாவில் 99 எம்பி காங்கிரஸுக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டிலேருந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த 9 எம்பி ஒரு காரணம் இல்லையா? 9 எம்பி இல்லைன்னா 90ல் தானே இருந்திருப்பீங்க. இந்த உங்கள்கிட்ட இருக்கிற 99 போக திமுகவோட 22 சாலிடாக கூட நிற்கிது இல்லை? 3 வருஷம் லோக்சபாவுக்கு இந்த 22 எம்பி அண்டு கூட்டணி கட்சிகளோட இந்த சப்போர்ட் வேணுமா வேண்டாமா? ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த 18 தொகுதிகளை தக்க வைப்பதை பற்றி காங்கிரஸ் சிந்திக்குமா? இல்லை போய் இப்போ ரிஸ்க் எடுக்கிற நிலைமையில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் இருக்கா? ஸோ இட்ஸ் a சிம்பிள் கால்குலேஷன். இவங்க தாவேக்க தரப்பில் இவங்க விருப்பத்துக்கு, குறிப்பாக ஆதவ் போன்றோர் அவர்களோட விருப்பத்துக்கு தினமலரில் இந்த மாதிரி நியூஸை போட்டு விட்டு பார்த்தீங்கல்ல வருது காங்கிரஸ் என்று நினைத்து கொண்டிருக்காங்க. எப்படிப்பா ஒரு கட்சி இப்படி ஒரு முடிவு எடுக்கும்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். நீங்கள் 2 பேருமே காங்கிரஸ் கட்சியோட முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் டெல்லியில் இருந்தீங்கன்னா ஏன் இந்த முடிவை எடுக்கணும்? டெல்லியிலேருந்து நீங்கள் தமிழ்நாடு தேர்தலை பார்க்கும்போது, டெல்லியிலேருந்து காங்கிரஸ் கட்சியோட பார்வை இருக்கும்போது அகில இந்திய அளவில் சிந்திப்பீர்களா, தமிழகத்தை மட்டும் சிந்திப்பீர்களா? நமக்கு இது பெருசு. காங்கிரஸ் தாவே கூட வந்துச்சுன்னா நமக்கு பெரிய நியூஸு, இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். டெல்லி காங்கிரஸ்க்கு இது அவ்வளோ பெரிய விஷயமா? ஒரே நேரத்தில் அந்த கட்சி கேரளா தேர்தலை சந்திக்கிறது, மேற்கு வங்க தேர்தலை சந்திக்கிறது. மேற்கு வங்கத்திலலாம் காணாம போச்சு கட்சி. அட்லீஸ்ட் கேரளா ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார்கள். அதான் இங்கே டிஎம்கேவோட சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க சார், பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் தமிழ்நாட்டை. அவங்க பார்த்துப்பாங்க பஸ்ஸு எப்படி வருவாங்க. இன்னைக்கு தினத்தந்தியில் போட்டிருக்கு சார், காங்கிரஸ் தொடர் தோல்வியை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக என்ற எதிரியோட போராடுறத விட உங்கள் கூட்டணி கட்சி கூட சீட்டுக்காக போராடுறத கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12 இடத்துல கூட்டணிகள் ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சிகள் மாற்றி மாற்றி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஆர்ஜேடியும் போட்டி போடுது, காங்கிரஸும் போட்டி போடுது. 12 இடத்துலையும் தோத்துருக்காங்க. அது என்னங்க சார், அவங்களே 2 பேரும் ஓட்ட பிரிச்சிருப்பாங்கல்ல? ஆமாம், ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ முடிவெடுக்கவே முடியல சீட் நெகோசியேஷனில். குறுகிய கால அரசியலுக்காக கூட்டணி கட்சிகளின் காலில் விழுந்து கிடக்கக்கூடாது. மக்கள் காங்கிரஸை ஏன் கைவிட்டார்கள் என்ற கேள்விக்கு விடை தேடும் முன் மக்களுக்கு எப்படி கை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காங்கிரஸுக்கான எதிர்காலம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தந்தி கட்டுரையின் ஓவரால் சாராம்சம் என்னவென்றால், கட்சியை பலப்படுத்தும் வேலையை நீங்கள் செய்யுங்கள், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகணுன்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. தமிழகத்தை எடுத்துக்குவோம். கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் என்ன செய்தது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? செல்வப்பிறந்தை பார்த்துட்டு யாராவது புதுசாக ஒரு இளைஞன் கட்சியில் வந்து சேருவானாப்பா? சொல்லுப்பா, நீ இருக்கிற சின்ன பையன் தான், உனக்கு சேரணும்னு தோணுமா காங்கிரஸ் கட்சியில்? பின்னாடி வால்பேப்பரில் இருந்தாலே காண்டாகிறாங்க. ஆமாம், அது எடுங்க சார், முதல்ல மாற்றுக்கு சார் கத்துறாங்க. எப்படியா கட்சியை வளர்ப்பீங்க? புதியவர்கள் எப்படி சேர்ப்பீங்க? என்ன செய்திருக்கிறீர்கள் கட்சியை வளர்க்க?
நான் அகில இந்திய அளவில் எனக்கு பெரிய விவரங்கள் தெரியாதுன்றதுனால நான் மற்ற ஸ்டேட்ஸை பற்றி பேச விரும்பலை. இங்கே உங்கள் பார்ட்டியை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? டு யூ திங்க் செல்வ பிறந்தகை இஸ் த ரைட் சாய்ஸ் ஃபார் அ ஸ்டேட் பிரசிடென்ட்ஷிப்? யாராவது ஒருத்தன் சேருவானா? செல்வ பிறந்தகை பார்த்து இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கணும் பார்த்து எவனாவது சேருவானா? என்ன சாய்ஸே அது? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? இன்னைக்கு செய்தித்தாளே வந்திருக்கு, தலைமை சரியில்லை, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு தலைமையா டெல்லி தலைமையா? மொத்தமாக டெல்லி தலைமையும் சரி, இங்கேயும் சரி. பீகார் தேர்தல் எதிரொலியாக வந்துட்டு எல்லாரும் ராகுல் காந்தி தான் காரணம், ராகுல் காந்தி தான் காரணம்னு சொல்கிறாங்க. 1.5 வருஷமாக இந்த ஆள் கட்சிக்கு பிரசிடென்ட்டாக இருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே. அவர் வந்த பிறகு தானே தோத்துக்குன்னு இருக்குது. வந்து கட்சியை வளர்க்குற வேலையை கார்கே பார்த்துட்டு இருக்கிறாரா? இல்லை எல்லா மாநில காங்கிரஸ் கமிட்டிகளையும் தலித்துகளை வைத்து நிரப்ப வேண்டும் என்ற வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாரா? தமிழ்நாட்டை நீ எடுத்துக்க, கட்சியை வளர்க்குறது என்னையா செஞ்சுருக்காங்க? ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டுமா இல்லையா மாலதி? இப்போ இங்கே நம்ம ஆஃபீஸில் இந்த ரூமில் இன்னும் இவ்வளோ பேர் இருக்கீங்க. இந்த 3 பேரில் யாராவது காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்றேன்ட்டு யாராவது போவாங்களா? நல்லா ஹிஸ்டாரிக்கலாக யோசித்து பார்த்தா எல்லா கட்சிகளுக்கும் இது நடக்கும். 150 வருட பாரம்பரியம் கொண்ட கட்சி என்று அந்த கட்சி சொல்லிக் கொள்கிறார்கள். காங்கிரஸுக்கான வரலாற்று தேவை இருந்தது. இந்த ராமச்சந்திர குஹாவோட இந்தியா ஆஃப்டர் காந்தி என்ற பியூட்டிஃபுல்லான புக்கு, அந்த புத்தகத்தை படித்து பார்த்தால் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா எப்படி உருவானது, இந்த தேர்தல்கள் எல்லா தேர்தல்களும் அதில் விவாதிக்கப்பட்டிருக்கும். நம்ம ஏற்கனவே பேசணும், தொடர் 30 வருடங்களுக்கு காங்கிரஸை வீழ்த்தவே முடியல, வீழ்த்த முடியாத ஒரு அசுர சக்தியாக இருந்தது என்று நாம் பேசியிருக்கிறோம். சுதந்திரம் வரைக்கும் இருக்கிறத விட்டுருங்க. சுதந்திரத்துக்கு பிறகு அந்த 30 ஆண்டுகள் காங்கிரஸை ஏன் வீழ்த்த முடியவில்லை என்றால், அன்னைக்கு வாழ்ந்த அந்த தலைமுறை முன்பு இருந்த சவால் இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். நாம் ஒரு புது நாடு, ஒன்றுமே இல்லை, இப்போ தான் பிறந்திருக்கிறோம், வளரணும். அப்போ எப்படி வளர்றது? காங்கிரஸ் கட்சியால் தான் நாட்டை வளர்த்த முடியும், நேருவால் தான் நாட்டை வளர்த்த முடியும். நேஷன் பில்டிங், அந்த நேஷன் பில்டிங் என்ற கோலை நோக்கி போகும்போது மீதி எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியல. ஸ்லோவாக இந்திரா பீரியட்லேருந்து 80ஸ்லேருந்து இந்த சரிவு தொடங்குது. இந்திரா இறந்த பிறகு ராஜீவ்காந்தி ஒரு டேர்மு ஃபுல்லாக இருந்தார். 2வது டேர்ம்லேயே ஊழல் அதுன்னு வந்தப்போ ராஜீவ்காந்தியோட செகண்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போவே காங்கிரஸ் கட்சிக்கான தேவை குறைந்து விட்டது. 30 ஆண்டு காலம் இந்த தேசத்தை உருவாக்க வேண்டும்னு இன்றைக்கி நாட்டில் இருந்த அத்தனை குடிமக்களுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது, இலக்கு இருந்தது, ஒரு உத்வேகம் இருந்தது. அது போயிடுச்சு, வளர்ந்துருச்சு நாடு. குறிப்பாக 91க்கு பிறகு எல்லாரும் வளர்ந்துட்டோம். அந்த 90ஸ்க்கு முன்னாடிலாம் உனக்கு தெரியாது தம்பி, ஒரு நல்ல பொருள் வாங்கணுன்னா இந்தியாவில் கிடைக்காது, பர்மா பசாரில் தான் போய் வாங்கணும். சாலிடரு, டைனோரா, ஈசி டிவின்னு 3 டிவி கம்பெனிக்கு தவிர வேறு ஒயிட் அண்ட் பிளாக் டிவி தான், வேறு டிவி கம்பெனியே கிடையாது. எங்கேயும் வேறு டிவி பிராண்டே கிடையாது. சோனி டிவிலாம் வாங்கணும்னா பர்மா பசாரில் கடத்தி கொண்டு வர பொருளை தான் வாங்கணும். 91 லிபரலைசேஷனுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நேஷன் பில்டிங்கான தேவை என்ன இருக்குது? நேஷன் இஸ் ஆல்ரெடி பில்ட். அப்போ தான் புதுசாக ஒரு சக்தி உருவாகி ராமர் பிறந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார்கள். 80ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த மூமெண்ட். நடுவில் இந்த மண்டல் மூமெண்ட்டு, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மூமெண்ட் வந்து தான் இந்த விபிசிங்க, லாலு இவர்களெல்லாம் உருவானது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கமண்டல் மூமெண்ட் தொடங்குது. ராமருக்கு கோவில் கட்டியே தீர வேண்டும். அது வந்து நாட்டை ஒருங்கிணைக்க உதவுகிறது. ஸோ பிஜேபி இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது. அதற்கான தேவை இருந்தது, 24க்கு முன்பு வரை இருந்தது. இந்து மதத்துக்கு ஆபத்து, பாய்களை கண்டா அட்டி. அவங்களே இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால தான் தே ஆர் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. 24ல் இந்துத்துவ எடுபடல இல்லை, 24ல் கட்டி முடிச்சிட்டாங்க ராமர் கோவில். அயோத்தியிலே தோக்குறாங்க. தோத்தாங்களா? இப்போ தான் பிஜேபியோட சரிவு ஆரம்பிக்குது. இனி அந்த சரிவு வரக்கூடாதுன்றதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷனை கட்டுறாங்க. இப்போ வந்து இந்துத்துவான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்தியாவை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கு முடியிறப்ப வேற ஒரு இலக்கு உருவாகணும்ல சார்? அந்த இலக்கே இல்லையே. புதுசாக ஏதாவது உருவாகும். இன்றைக்கி உலகம் பூரா இந்த சிக்கல் இருக்குது. உனக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு காலத்தில் உருவானது, அதுக்கப்புறம் ஐடி ஒரு காலத்தில் உருவாகுது, சொசைட்டியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஃப்யூச்சரில் என்ன வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கான தேவை முடிந்து விட்டதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன தேவை இருக்குது? சுதந்திர போராட்டமா? இல்லை. நேஷன் பில்டிங்கா? இல்லை. அப்புறம் எது காங்கிரஸ் கட்சி? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கான தேவை என்ன இருக்கிறது சொல்லுங்கள். இந்த சிக்கல் திமுகவுக்கும் இருக்கிறது. திமுக ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 75 ஆண்டு கால திமுக முடிந்ததற்கு இந்த ஒரு புத்தகம்லாம் ஏதோ வெளியிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தொடக்க கால வரலாறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனிநாடு, அப்புறம் மாநில உரிமை, மொழி, இந்திய எதிர்ப்பை வச்சு தானே சார் அந்த கட்சி வளர்ந்துச்சு. ஆட்சிக்கும் அப்படி தான் வந்துச்சு. இன்றைக்கி தமிழ் மொழிக்காக தீ குளிக்கணும்னா நீ குளிப்பியா? இன்றைக்கி லாங்குவேஜே இஷ்யூ இல்லாமல் போயிடுச்சு. சாட் ஜிபிடி வந்துருச்சு. நீ எந்த மொழியில் வேணாலும் பேசு, பஸ் எழுதி கொடு பஸ்ன்ற லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ மொழியை வச்சு எப்படி அரசியல் பண்ணுவேன்? இப்போது கூட ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. எதுக்குன்னா மொழிக்காக தீ குளிச்சவங்க, உயிரை விட்டவங்க. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் வந்து உயிரை விட்டுருக்காருப்பா. இன்றைக்கி நடக்குமா அது?
சொசைட்டியே சேஞ்ச் ஆகிடுச்சு. புதிய சக்தி ஏதாவது வரும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக தாக்கு பிடிக்காது. மொழிக்காக தொடங்கின கட்சி, மாநில உரிமைகளுக்காக தொடங்கிய கட்சி, சுயமரியாதைக்காக தொடங்கிய கட்சி. இன்றைக்கி எதுக்குமான தேவையும் இல்லை. திமுகவுக்கு சுயமரியாதைக்கு சம்மந்தமே இல்லை. கருணாநிதி குடும்பத்தோட கொள்ளு பேரனுக்கு சேவகம் செய்கிறது தான் என் வாழ்வின் லட்சியம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கும்போது சுயமரியாதைக்கு அங்கே என்ன வேலை? 26க்கு பிறகு பார்ட்டி சஸ்டெயின் ஆகாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை, உன் வயசில் இருக்க பையனை திமுகவோட கொள்கை சொல்லி நான் எப்படிப்பா ஈர்க்க முடியும் சொல்லுப்பா? இன்றைக்கி உனக்கு இங்கே சேர்ந்தனா கவுன்சில் சீட் வாங்கி சம்பாதிக்கலாம் தம்பி, வண்டியில் திமுக கொடி கட்டிட்டு டோல் கட்டாமல் போகலாம் தம்பின்னு சொன்னால் நீ வருவ. பட் அந்த கொள்கை ஈர்க்கிறதா உன்ன? கம்யூனிசம் அதோட வேல்யூவை இழந்துருச்சு. 90s நான் இளைஞனாக வளரக்கூடிய சமயத்தில் சென்னை நகரம் பூரா டெய்லி ஒரு கூட்டம் நடக்கும்பா. கம்யூனிஸ்ட் கொள்கைகள் தொடர்பாக, பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து. எங்கேயாவது இந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்எல்ஏ பில்டிங்னு சொல்லுவாங்க, தேவநேய பாவனர் அரங்கம்னு ஒன்று இருக்குங்க. வாரத்தில் 4 கூட்டம் நடக்கும். எல்ஐசி அசோசியேஷனில் ஒரு கூட்டம் நடக்கும், பாரிமுனையில் நடக்கும், எழும்பூரில் நடக்கும், ஐகஃபில் நடக்கும். இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. இளைஞர்கள் பூரா இன்ஸ்டாவில் இருக்காங்க. என்னை இடதுசாரி சித்தாந்தம் ஈர்த்தது. அங்கே போய் அதில் ஈர்க்கப்பட்டு நான் போய் எல்லா போராட்டத்தையும் கலந்துக்குவேன், கூட்டங்களுக்கு போவேன். இன்றைக்கி விஜய் பின்னாடி இருக்கவங்களாம் விஜயோட கொள்கைகளை பார்த்து பின்னால் வந்தவர்களா, ஸ்டார் கேஸில் பின்னாடி வந்தவங்களா? அவரை பிடிக்கணும் வந்திருப்பாங்க. இன்னொன்று வேற ஒரு மாற்றம் தேவையாக. பிஜேபி எதனால் அங்கே பின்னாடி போகிறாங்க? பாய் அடிக்கணும்ட்டு கூட்டு போகிறாங்க. மதத்தை அழிச்சிருவான், இந்து மதம் ஆபத்து, ஹிந்து கத்திரமே ஹே, முஸ்லீம் நடா மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கும் சேச்சுரேஷன் வந்துடும். உடனே வரலனாலும் சீக்கிரம் வந்துடும். ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் வந்துருச்சுன்றதை தான் 24 காட்டுச்சு. இன்றைக்கி மோடி இருக்காரு, உருட்டிட்டு இருக்காரு. மோடிக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி உருட்டுவேன்? எல்லாருக்கும் இந்த கிரைசிஸ் இருக்குது. ஸோ காங்கிரஸ் கட்சி எப்படி ரிவைவ் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு விடையே தெரியல. என்னன்னு சொல்லி ரிவைவ் பண்ணுவேன்? நேருவோட மகள்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டிட்டு இந்திரா காந்தி பின்னாடி போனாங்க. இந்திராவோட மகன்னு கண்ணை மூட்டு ராஜீவ் காந்தி பின்னாடி போனாங்க. ராஜீவ் காந்தி இருக்கும்போதே பீரங்கி திருடன்ல சொல்லி அவரை ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் கட்சி எந்திரிக்கலையே. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணி அரசுகளை தானே அமைத்தது. இன்று கூட்டணி அரசுகளை அமைப்பதற்கு போராடக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டு விட்டதல்லவா? இப்போ எப்படி காங்கிரஸ் ரிவைவ் பண்ணி எந்திரிச்சு பிஜேபிக்கு மாற்றாக இந்தியா முழுக்க ஆளக்கூடிய நிலைமைக்கு எப்படி காங்கிரஸால் வர முடியும் நீ சொல்லு? அப்போ இந்த ரீஜனல் பார்ட்டிஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரீஜனல் பார்ட்டிஸ் பலகீனம் அடைந்து கொண்டு வருகிறதா? ஆர்ஜேடி போச்சா? சிவசேனா போச்சா? இன்றைக்கி வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் என்று பார்த்தால் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக போன்ற 1-2 கட்சிகள் தான். இதுவும் அடுத்த தேர்தலுக்கு எப்படி தாக்கு பிடிக்குன்றது சொல்ல முடியாது. இல்லை சார், காங்கிரஸ் பிஜேபி வீழ்த்தணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக நிறைய கூட்டணி கட்சிகள்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சு சமரசத்தை கொண்டு போகிறனால ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்களோ? வீழ்ச்சி அடைகிறாங்க தான். உன்னால் பண்ண முடியலையே. நான் இங்கே சொல்கிறேன்ல, இங்கே கட்சி வளர்க்குறதுக்கு நீ என்ன பண்ண? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒவ்வாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலை இளைஞர்கள் மத்தியில் பரவாயில்லையா, இது கேவலமான காவி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் ஜாயின் பண்ணுறேன்ட்டு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தினாரா இல்லையா? நிச்சயமாக. இது போல் பண்ணுறதுக்கு காங்கிரஸில் நீ என்ன முயற்சி எடுத்தீங்க? வாலி வச்சுட்டு இருக்கிற ஆளை கொண்டு பிரசிடெண்ட்டாக போட்டிங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் இந்த கட்சி எப்படி வளரும் சொல்லுங்க. செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ வளர்ப்பதற்கு அவர் செய்த கான்ட்ரிபியூஷன் என்ன? சொந்த கட்சிக்காரனை குண்டாஸ் போட்டப்போ கூட அமைதியாக இருந்தார். ஆமாம், மற்றவங்க தானே கத்துனாங்க, அழகிரி தானே கத்துனாரு. அப்போ எப்படி கட்சி வளரும்? ஸோ திஸ் பார்ட்டிஸ் ஆர் பிகமிங் அப்சலீட். திமுகவும் பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸில் இருக்குது. உதயநிதியை பார்த்து ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு புதிய இளைஞன் வருவான் என்று நினைக்கிறாயா நீ? 26 தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை திமுக சந்திக்க போகிறது. 2011 16 வரைக்கும் ஏதாவது செய்து தொண்டனை என்கேஜாக வச்சுருப்பார் கருணாநிதி. இந்த போராட்டம் அந்த போராட்டம், கருப்பு கொடி, கருப்பு பேட்ஜ் அணிந்து வீடு வீடாக செல்வது, மத்திய அரசோட இந்த கொள்கைகளை எதிர்க்கிறது, இது அதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பார். மு க ஸ்டாலினால் இதை செய்ய முடியும்னு நினைக்கிறியா? காங்கிரஸ் சந்தித்த நிலைமையை திமுக சந்திக்க போகிறது. அந்த இடத்தை எது நிரப்ப போகிறதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எல்லா கட்சிகளுக்குமே ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது. காங்கிரஸ் இஸ் ஃபேஸிங் அ சீரியஸ் ஐடென்டிட்டி கிரைசிஸ்.